இந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமா வந்துட்டு தகவல்களை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்து நம்ம கைப்படவே எழுதலாம். இல்லை அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வேர்டு காப்பியாக வந்து நம்ம டைப் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃப்ரம் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்போம். ஃப்ரம் அந்த அனுப்புனர் டீட்டெயில்ஸ் நம்ம எழுதுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டூ, அதில் வந்து பெறுநருக்கான தகவல் நம்ம எழுத போகிறோம். அதே மாதிரி சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மதிப்பிற்குரிய ஐயா அம்மான்னு போட்டு அவங்களுக்கு என்ன தகவல் கேட்குறோமோ, எந்தெந்த மாதிரியான தகவல் எல்லாம் வேணுமோ அந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம அதில் எழுதிடுவோம். சரிங்களா? என்ன தகவல் வேணுமோ அந்த தகவல் கொண்டு எழுதிடுவோம். இதில் வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, மேலே ஹெட்டிங்லேயே வந்துட்டு தகவல் உரிமை சட்டம் 2005 கீழ் தகவல் வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெட்டிங் போட்டு ஆரம்பிக்கிறோம். சரி, லெட்டர் எழுதிட்டோம், இல்லை பிரிண்ட் பண்ணி அதை நம்ம எடுத்துட்டோம். இப்போ அந்த லெட்டரை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு வந்துட்டு இப்போ அந்த ரெவன்யூ ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிமன்றத்தில் வந்து அந்த 400 சிங்கம் இருக்க மாதிரியான ஒரு ஸ்டாம்ப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10 ரூபாயில ஸ்டாம்ப் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். அது மேலே பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கன்னா அந்த லெட்டர் மேலே பேஸ்ட் பண்ணணும், வெளியில் கவரில் பேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த லெட்டரில் மேலேயே நம்ம பேஸ்ட் பண்ணி சைன் பண்ணோம் அப்படின்னா அந்த அட்டஸ்டட் பண்ண மாதிரியான இன்னும் கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும். சரி, சைன் பண்ணலாம், பண்ணாமலும் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அந்த லெட்டரில் மேலே நம்ம ஸ்டாம்பை பேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த லெட்டரை நம்ம என்ன பண்ணுறோம், மடித்து ஸோ ஒரு போஸ்டல் கவரில் போட்டுட்டு அந்த போஸ்டரில் வந்து நம்ம லெட்டர் டேரெக்டாக நம்ம நேரடியாக போய் கொடுக்கலாம். நேரடியாக கொடுத்தாலும் அதுக்கு எவிடன்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, ஒன்று நேரடியாக கொடுக்கும்போது ஸோ அதுக்கு வந்து நம்ம அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிவிஸ்ட்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காப்பி அவங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக ரிசீவ்டுக்கான ஒரு அத்தாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைன் பண்ணி வந்து ஒரு ரிசீவ் காப்பிக்கு அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்படின்னா அதை நம்ம வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்மகிட்ட எவிடன்ஸ் கிடையாது. அதுக்காக மேக்ஸிமம் எது வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு வழின்னு பார்த்தோம் அப்படின்னா, போஸ்டல் சர்க்கிள் மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபார்மை வந்து நம்ம எழுதிட்டு ஒரு கவரில் போட்டு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸோ ஃப்ரம் நம்ம இதில் டூ வந்து எந்த அட்ரஸ் போகணுமோ அந்த அட்ரஸ்க்கு எழுதிட்டு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணுறோம். போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு போனதை வந்து என்ன பண்ண முடியும்னா, போஸ்டல் சர்க்கிள் ஸ்பீட் போஸ்ட் அனுப்புறோம்னா நமக்கு ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. அது டெலிவரி ஆயிடுச்சாலே நமக்கு தெரியும். ஸோ அந்த டெலிவரி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்துட்டு 30 டேஸ்க்குள்ளே நமக்கு தகவல் வந்து அவங்க கொடுக்கணும். அப்படி 30 டேஸ்க்குள்ள தகவல் நம்ம கிடைக்கல அப்படின்னா யாருக்கு அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருப்பார், இல்லை அசிஸ்டன்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருப்பார். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தகவல் அனுப்புவோம். 30 நாளுக்கு தகவல் கண்டிப்பாக வந்துடும். அப்படி வரலை அப்படின்னா அடுத்த மேல்முறையீடு பார்த்தீங்கன்னா 30 நாளுங்களுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி தகவல் அனுப்பியிருக்கோம், அனுப்பின ப்ரூஃப் ஆல்ரெடி நம்ம அனுப்பக்கூடிய தகவல் அந்த லெட்டருடைய காப்பி அந்த ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா அதை வச்சு இந்த மாதிரி காப்பி ஒன்று நாங்கள் அனுப்பியிருக்கோங்க. இதுக்கு டெலிவரிக்கான சான்றா பார்த்தீங்கன்னா போஸ்டல் சர்க்கிள் அனுப்பக்கூடிய அந்த சீட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருப்போம். இதோடைய காப்பியெல்லாம் எடுத்து மேல்முறையீடு பண்ணலாம். 30 நாளுக்குள்ள தகவல் வரல அப்படின்னும் போது நம்ம அடுத்து மேல்முறையீடு பண்ணுறோம். ஸோ அந்த இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து வந்து ஒரு ஸ்டேட் கமிஷன் சென்ட்ரல் கமிஷன் வச்சுக்கு அடுத்த மேல்முறையீடு. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க தகவல் மறுக்கிறாங்க அப்படின்னா 30 நாளுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் மாறணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சில நாள் ஒரு 10 நாள் அந்த மாதிரி எடுப்பாங்க. ஆனால் அந்த 30 நாளுக்குள்ள தகவல் வரலன்னும் போது அதுக்கு மேலாகிற ஒவ்வொரு நாளுக்கும் 250 அப்படின்ற சார்ஜ் பண்ணி 25,000 வரைக்கும் நம்மளால கிளைமும் பண்ண முடியும். இது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஓகே, தேங்க்யூ.